மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாமகவுடைய மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாநாடு இப்போ ஒட்டுமொத்த மக்களையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லாத முதல் மாநாடா இது பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாநாட்டுக்கான ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாநாடு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அன்புமணி தலைமையில தான் இப்ப மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டுல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராமதாஸ் ஐயா அவர்கள், அதாவது வன்னிய சமுதாயத்துக்காக போராடி குரல் கொடுத்து தன்னோட உழைப்ப போட்டு ஒரு கட்சியை கட்டமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அத அவரு பண்ணியிருந்தாரு இவ்வளோ வருஷம். சோ அவரால கட்டமைக்கப்பட்ட இந்த கட்சிய இப்போ அன்புமணி அவர்கள் கையில எடுத்துக்கிறது சரியா தவறா அப்படின்னே ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் இல்லாம அன்புமணியால எப்படி அரசியலுக்குள்ள வந்திருக்க முடியும்? சோ நேத்து ஒருத்தரோட வழிகாட்டுதலால சோ இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து கட்சியை பிரித்தெடுக்க முயற்சி பண்ணி இவ்வளோ வேலைகளை பண்ணி ஒரு தலைவர் இல்லாத ஒரு மாநாடை இவர் எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடுக்கு இதுக்கு முன்னாடி அனுமதியே கிடைக்காம இருந்தது. சோ அன்புமணி அவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடி இந்த மாநாட்டுக்கான ஆதாரத்தையும் அனுமதியும் கேட்டு வாங்கியிருக்காரு. சோ அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாநாடு ரொம்ப வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேசும்போது ராமதாஸ் அப்படிங்கிற அந்த பேரை யூஸ் பண்ணாமலேயே அவரை வச்சு மறைமுகமா தான் எல்லா விஷயமும் பேசியிருக்காரு. சோ மருத்துவர் ஐயா வழிகாட்டுதலின் படிதான், அவரோட கொள்கைகளின் படிதான் இந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சதோ இதுக்கப்புறமும் அதே நிலைப்பாடோட தான் இந்த கட்சி நடக்கும் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அப்பா மகன் சண்டை அப்படிங்கிறது 8 மாத காலமா போய்கிட்டே இருந்தது. கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஆபீஸ் 2 ஆபீஸ் ஆச்சு, ஒரு வீடு 2 வீடு ஆச்சு. அந்த மாதிரி அப்பா மகன் அப்படின்றது உறவே பிரிஞ்சு போற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் என் பேச்சை கேட்கலன்னா யாரோ இந்த கட்சியில இருக்கக்கூடாதுன்னு முதல் ஒரு மேடையில 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்க தொடர்ந்து நடத்தின அத்தனை மீட்டிங்லயுமே சண்டை 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 இப்படிதான் இருந்துச்சு. சோ ஆளாளுக்கு ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அன்புமணி தரப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐயா கட்சியை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, அதனால கட்சியை நீங்க பாத்துக்கோங்க, மக்களை அன்புமணி சாரை வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேர்தல்ல நாங்க நின்னுக்கிறோம், பாமக சார்புல நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லாம் பண்றோம், கட்சின்ற பேரை சொல்லிக்கிட்டு வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்களை முழுக்க முழுக்க ஓரம் கட்டுறதுக்கான பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ கட்சியை உருவாக்கணுவரே இந்த கட்சியில இருந்து ஓரம் கட்டப்பட்டு அன்புமணி இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவாரா வெற்றிகரமா அப்படின்றதுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2000 பேர் எங்களுக்கு இருக்காங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிதான் அனுமதியை வாங்கியிருக்காரு ஹைகோர்ட்ல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல 2000த்திற்கும் மேற்பட்டோர் தான் அந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க. சோ அதுல மகளிருக்கு நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதாவுமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடந்த சண்டையில ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ கட்சியில, ஆனா என் பேரை யூஸ் பண்ணாம பண்ணிக்கோ, உன் பேரை மட்டும் வச்சு நீ இந்த கட்சியை நடத்திக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நடந்து முடிஞ்ச அந்த மாநாட்டுல முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணாம, ஆனா ஐயாதான் எல்லாமே சாமி அப்படின்ற மாதிரி அளவுக்கு பேசினாரு. சாமியே வரம் கொடுக்குது, அப்படி இருக்கிற பட்சத்துல நடுவுல பூசாரி தான் ஏதோ வேலை பாக்குறாங்க, அதுல ஏற்பட்டதுதான் இந்த பிரச்சனை, கூடிய சீக்கிரம் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன நடுவுல இருக்கக்கூடிய அந்த பூசாரி யாரு அப்படின்றதான் இப்ப எல்லாருமே வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மறைமுகமா அன்புமணி யார சொல்லியிருக்காரு அப்படின்னும் ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு பதிலும் வெளியில வரும் அப்படின்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாம ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர், அந்த கட்சியை உருவாக்குனவர், அந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுத்த ஒருத்தரை ஒதுக்கிட்டு இப்படி ஒரு மாநாடு நடத்துறது சரியா தப்பா அப்படின்னுமே மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க.
சோ மக்களுடைய பெரும்பாலான ஆதரவு அன்புமணி அவர்களுக்கு இருக்குமா, ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து திமுக கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அன்புமணி வந்து முழுக்க முழுக்க பாஜக கூட போகணும் கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து எண்ணம் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுலயே இவங்க 2 பேருக்கு நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டது. சோ ஏற்கனவே அதிமுக போயிட்டு பாஜகல கூட்டணி வச்சுட்டாங்க. அடுத்து பாமக இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில 2 பேரும் சேர்ந்து நின்னு தேர்தல்ல களம் காண போறாங்களா, இல்லாட்டி அன்புமணி அவர்கள் மட்டும் கட்சியை பிரிச்சு கொண்டு போயிட்டு தேர்தல்ல நிக்க போறாரா, இல்ல ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் எல்லாம் நடக்க போகுதா அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இருக்காங்க. அதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து இப்ப பாமகல ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாமக பிளவுபட போகுதா, இல்லாட்டி திரும்ப ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 90% வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ பாமகவுல முழுக்க முழுக்க ஒரு மூத்த தலைவரை ஓரம் கட்டிட்டு அன்புமணி இன்னொரு விஷயமும் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா பாமகவுடைய முதல்வரே நான் தான், மக்கள் இது வந்து விருப்பப்படுறாங்க, இது என்னோட ஆசை இல்ல, மக்களோட ஆசை, தொண்டர்களோட ஆசை. சோ பாமகல இருந்த பெரும்பாலான தொண்டர்கள் உறுப்பினர்கள் ஏன் பக்கம் தான் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஐயா அவர்கள் வழியில வந்து போய்கிட்டு இருக்காங்க, ஐயா தரப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி மொத்த இளைஞர்களுமே பாத்தீங்கன்னா ஏன் பின்னாடி தான் இருக்காங்க. சோ பாமகவுடைய முதல்வரா நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அழுத்தமா திருத்தமா சொல்லி சோ பாமகவுடைய முதல்வரா நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு ராமதாஸ் சைட்ல இருந்து என்ன மாதிரி பதில் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஒன்னா இருந்த பாமக இன்னைக்கு பிளவுபட்டுருச்சு. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் பெரிய அளவுல வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பிளவுபட்டுச்சோ அதே மாதிரி தான் இப்ப பாமகவும் பிளவுபட்டுட்டு இருக்கு. பட் அதிமுகல சொல்ல போனோம் அப்படின்னா 2 பேருமே 2 துருவங்கள் வேற வேற. அதாவது ஓபிஎஸ் வேற, இபிஎஸ் வேற டோட்டலாவே. ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ரத்த சொந்தம், அப்பா மகன். ஆனா அவங்களுக்குள்ளவே இப்படி ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்றது அது கட்சிக்கே ஒரு பெரிய பின்னடைவா தான் வந்து பார்க்கப்படுது. இருந்தாலும் இவங்க இந்த கட்சியை ஆரோக்கியமா போகுது அப்படின்னு வந்து சொல்லி மாநாடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு தேர்தல்ல இவங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு மக்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ பாமகல நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி, அந்த அப்பா மகன் சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேரை சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.